ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அம்மா இது மாதிரி நான் வேலைக்கு போனது இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடையில் வேலைக்கு போகிறேன்னொன்னே அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட அது சொல்லலை. ஆனால் பக்கத்து வீட்டு அக்காக்கிட்ட இது மாதிரி இவ்வளோ நாள் 2 வருஷமாக வீட்டில் இருந்துட்டு இப்போ ஏன் ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னாலும் இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உடனே த கொஞ்சம் யோசித்தேன். சரி, அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இருந்தாலும் அப்புறம் அம்மாக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம இதில் தான் இருக்குது கடமை அப்படின்னோடனே அதுக்கப்புறம் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மாக்கிட்ட நான் பேசினேன். இது மாதிரி நான் இந்த மாதிரி கடைக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு நீ கவலைப்படுறியா, வேலைக்கு போகிறேன்ட்டு நீ கவலைப்படாதம்மா. இப்போதைக்கு நான் உன் கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போகிறேன். இப்போ ஒரு 9,000 சம்பளங்கிறதுனால இதை போக போக நம்மளுக்கு பக்கத்து ஏரியாவும் இருக்குது. ஈவினிங்கும் ஒரு 4 மணிக்கெல்லாம் நான் வந்துடுறேன். ஈவினிங் கூட ஃப்ரீயாக இருக்கலாம், பண்ணலாம், செய்யலாம். அதனால் வீட்லேயும் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம், போகலாம். ஈவினிங் கூட நான் நைட்டுக்கெல்லாம் டிஃபன்லாம் நானே செஞ்சுருவேன். அதனால தான்மா நான் அந்த வேலையை இது பண்ணேன். நம்மளுக்கு படிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே இதில் இருந்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியல. அதனால எப்போ நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். நானும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தான் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு தேவைப்படுறப்ப ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுனா கூட அட்டன் பண்ணுறேன். கூட ஏதாச்சும் நம்மளுக்கு நல்ல இதை விட வேலையாக கிடச்சிச்சின்னா கூட ஓரளவு ரொம்ப லாங்காக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் போயிட்டு வர்ற மாதிரி ஒரு 1/2 hour ட்ராவலில் கிடச்சா கூட நான் இருக்கிறேம்மா, இங்கே போயிட்டு இது பண்ணிக்கிறேன். நீ அதை பற்றி ஒரு மனசை போட்டு நீ யோசிச்சுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோகமாக தான் இருந்தாங்க. 2-3 நாளாகவே நான் வேலைக்கு போயிட்டு வரப்பெல்லாம் முகம் சரியில்லை. அப்பாவும் முடியாமல் இருக்கிறதுனால அவங்க அதான் நினச்சிட்டாங்க, நான் முடியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசளவில் ரொம்ப இது பண்ணாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி, பார்த்துக்கலாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம எதாக இருந்தாலும் சமாளிப்போம். சில விஷயத்த இப்போதைக்கு இந்த சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறதுக்கு தான் பார்க்கணும். கஷ்டம் வருதுன்னு நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதில் எதையுமே நம்ம சாதிக்க முடியாதுங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னோடனே சரி. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ அதுக்காக ரொம்ப இங்கே போட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா, முடிஞ்சால் உனக்கு பிடிச்சா மட்டும் வேலையை பாரு, அதுக்காக ரொம்ப போட்டுட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லா வேலையுமே இப்போ நீங்கள் எங்களுக்காக தானே இவ்வளோ நாளாக கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அந்த லெதர் கம்பெனிலலாம் வேலை பார்க்குறது எவ்வளோ ஒரு கஷ்டங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா வருமானம் மட்டும் வச்சு நம்ம அக்காவை படிக்க வச்சிங்க, என்ன படிக்க வச்சு அக்காவை அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இதை வச்சு மட்டும் நம்மளால் பண்ண முடியுமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் என்னை பற்றி யோசிச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு மாறும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக நம்மளுக்கு சூழ்நிலைகள் மாறும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாமா, அதை நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அதுக்கப்புறம் அவங்களும் இது பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படியோ 2-3 மாதம் வேலைக்கு போனேன். ஓரளவு சம்பளம் லீவ் போடாமல் போனதுனால ஃபுல் சம்பளமும் எனக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9,000 எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஏதோ அம்மாவுக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு 5,000 ஏதோ ஒரு சீட்டு கட்டுறது, இந்த செலவுக்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு கடனுக்கு கொடுக்க முடிகிற அளவுக்கு எனக்கு ஏதோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அதை நினச்சி இது பண்ணிச்சு. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம்
வர சூழ்நிலைகளை நம்ம வந்து சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன ஒரு வாழ்க்கையில பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனைங்கிறது எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அம்மாவும் வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தாங்க. பார்த்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவோட முடிவுக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, இத்தனை நாளாக நான் மேரேஜ் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து, அக்காவோட வாழ்க்கை இந்த மாதிரி வந்து ஒரு மாமா வந்து சரியில்லை. அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து அக்கா வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கப்பயே வந்து அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு அக்காவுக்கு வந்து அக்கா நினைக்கிற மாதிரி அந்த வாழ்க்கை இல்லை. மாமா வந்து அந்த அளவுக்கு ஒரு சமத்தும் கிடையாது. ஒரு சம்பாதிக்கிற காசை வந்து அக்கா கிட்ட கொடுத்து ஒரு பொறுப்பாக வந்து இது பண்ணுற ஆளும் கிடையாது. அவருக்கு என்னென்னா அவர் சந்தோஷம், நல்லா சாப்பிட்ணும், வெளியில் சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸோட, இப்படி தான் இருந்தார். இது வந்து அக்காவுக்கு வந்து சரியாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அக்காவும் 2, 3 வருஷம் வந்து ஒரு குழந்த பிறக்கிற வரைக்கும் அக்காவும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெவலில் வந்து அக்காவுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கி அக்கா நகையெல்லாம் வந்து அடகு வச்சு வந்து அதுக்கு இதுக்குன்னு கொடுக்குறதுக்கு அளவுக்கு வந்து அவர் மாறிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து இது பண்ணுறப்பே அக்காவுக்கு புரிய ஆரம்பிச்சு. இவர் வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்குற நிலமையில இவர் இப்போதைக்கு இல்லை. நம்ம வந்து இத்தனை வருஷமாக 4 வருஷமாக சொல்லியுமே கேட்காதவர் இப்போயே கிட்டத்தட்ட எல்லா நகைகளுமே வந்து அக்காவோட சமத்தினால தான் ஓரளவு இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ போக போக அவர் பண்ணுறத பார்த்தா வந்து இன்னுமே வந்து இருக்கிற வீடு எல்லாத்தையுமே இது பண்ணிடுவார் போல இருக்குது அப்படிங்கிற நிலமை ஆனதுக்கப்புறம் அக்கா அவர்கிட்ட வந்து இனிமேல் நமக்குள்ளே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மட்டும் அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து இங்கே தான் எங்கள் வீட்டிலே தான் இருந்துச்சு. அவரும் எவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்கு வந்தார். ஆனால் அக்காவுக்கு வந்து அவர் திருந்தின மாதிரி ஒரு இதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து எவ்வளோ அட்வைஸ் பண்ணோம். ஏன்னா அக்கா வந்து பண்ணதில் தப்பு இல்லைன்னும் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஓரளவு நல்ல இதாக இருந்தால் பரவாயில்ல. எதாக இருந்தாலும் வந்து அக்காவுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறது, குழந்தைக்கு செலவு பண்ணுறதுனா அவர் யோசிக்கிறாரு. ஆனால் வந்து இதே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இப்படி செலவு பண்ணுறதுனா மட்டும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உதாரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து படிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வீட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் டெய்லரிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்காவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் வந்து நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நான் அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இது மாதிரி உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீ இது பண்ணுக்கா, அதில் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணு, அதில் பண்ணி நீ ஒழுங்காக இது பண்ணினாலே எங்களுக்கு போதும்க்கா, வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து புரிஞ்சுக்கிடுச்சு. இது மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம தான் இனிமேல் இது பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவே வந்து ஒரு கடையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. டெய்லரிங் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இப்படிலாம் வந்து இது பண்ணாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் வந்து தச்சு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வேறு இடத்துல வந்து கடை வச்சுருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து கடை இல்லை. அதனால வந்து கடையை வந்து நீங்கள் வந்து ஓனராக இது பண்ணுங்கள், நான் வந்து முதல்ல இதெல்லாம் போடுறேன். இப்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபா வந்து வியாபாரம் ஆணுச்சு, துணி எல்லாமே விற்கிறது எல்லாமே. அதில் நீங்கள் வந்து உங்களோட சம்பளமாக ஒரு 500 எடுத்துக்கோங்க, மீதி எனக்கு 500 கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய ஏரியாவில் வச்சுருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அவங்களே எனக்கு வந்து இது பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவுக்கு அது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா நம்மளால வந்து இப்போக்கி 1 லட்சம் 2 லட்சம் போட்டெல்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அது ஆரம்பிக்கவும் முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கனால, சரி இது நம்மளுக்கு ஓரளவு தெருவில் எல்லாருக்கும் நம்மளுக்கு ஏரியாவில் கஸ்டமர்ஸ் தெரிஞ்சவங்கங்கிறதுனால நம்ம தச்சு கொடுத்தோம்னா நம்ம கடை மாதிரி வேற ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் கூட நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன தான் வந்து நம்மளுக்கு இது பண்ணாலுமே ஒரு சில விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி தான் நம்ம பொறுமையாக பார்க்கணும் அப்படின்ட்டு அக்காவுக்கு நானும் கொஞ்சம் கடையில் சப்போர்ட் பண்ணேன். அப்போ நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்ததுனால அக்கா கொஞ்சம் அவங்க கடையில் வந்து வர கஸ்டமருக்கு வந்து ஈவினிங்லாம் இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஓரளவு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதுக்கப்புறம் நானும் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து சில விஷயத்த வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு. அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்த வந்து அவங்களுமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையுமே அக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் படிப்பு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் போய் ஒரு 30,000 சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடச்சிச்சு. நல்ல ஒரு ஏரியாவில் வந்து வேலை கிடச்சிச்சு.
அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இந்த அளவுக்கு நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம், கிடைக்கிற வேலையை நம்ம ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு 30,000 சம்பளங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்டிங், போக போக அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் பிஸ்னஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு குழந்தையும் வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா கொஞ்சம் மனசு மாதிரி அக்காவை தேடி